இங்க பாருடா. அங்க என்ன மோந்து பாக்குற? இங்க பாரு. மோப்பம் முடிச்சதெல்லாம் போதும், என்ன பாருடா. இடுப்புல கை விட்டுக்கிட்ட எங்க வேணாலும் 100 ரூபா. 100? உன் போட்டோக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காடா? வேல்யூ போட்டோக்கு இல்லடா, மங்காவுக்கு. போட்டோ வேணுமா வேணாமா? வேணும். கிளம்பு. ஆட்டம். டே பாஸ், என்னடா பண்ற? ஏன்டா மாமா இந்த புள்ள போட்டா கொண்டது இங்க வச்சிருக்க? அந்த புள்ளைய வச்சுக்க முடியாதுல்ல. சரிதான். ஏய், அர்ஜென்ட்டா ஒரு போட்டோ பிடிக்கணும்டா. மங்காவை கட்டி பிடிச்சு 100 ரூபா ஆகும். 200 ரூபாய் தரேன். ஆனா ஒரு விஷயம், மங்காவோட படுத்திருக்கிறது மாதிரியே இருக்கணும். எடுத்துடலாம். தலையில மாட்டிக்க. ஏன்டா 2 பேத்தி படுக்க போட்டு எடுக்க அப்படி தானே சொன்னேன். போட்டோவை இப்படி பார்த்தனு வை, நிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி பார்த்து நான் படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். 2 in 1. சரிதான், நீ விவரமா நாள் தாண்டா. ஏடு ஏடு. நம்ம கிட்ட பவுடர் வச்சிருக்கு. உன் மூஞ்சிக்கு அந்த கருமம் வேறையா? சரிதான், எடு சீக்கிரம். பணத்தை எடு. டேய், மங்காவோட எடுத்த போட்டாவ சீக்கிரம் கழுவி கொடுறேன். நாளைக்கு வாங்கிக்கோ. காலைல வரேன். சீக்கிரம் வா. நல்லா இருக்கணும் பாத்துக்க. பாரு, போட்டோ எடுக்கணும். பரவாயில்ல. மங்காவோட போட்டோ வச்சு நல்லாவே பிசினஸ் பண்றடா. மங்கா வச்சு தான்டா பிசினஸ் பண்ணக்கூடாது. மங்கா போட்டோ வச்சு பண்ணா தப்பு இல்ல. உனக்கு போட்டோ வேணுமா வேணாமா? வேணும். ஆனா படுத்துக்கிற மாதிரி. நாத்தம் முடிச்சவங்களா எத்தனை பேரா படிப்பீங்க? போட்டோல தானே. சரி வா, 300 ரூபா ஆகும். 300? டேய், அங்க இருந்து கையெடு. ரெடி, ஸ்மைல். பிரசிடென்ட் ஐயா, இப்பதான் சூடா இட்லி ஊத்திருக்கேன், நாலு சாப்பிட்டு போங்களேன். கோச்சுக்காத, இப்பெல்லாம் நான் வெளியே கை வைக்கிறத விட்டுட்டேன். ஆமாங்க, அண்ணா மங்கா மடியில மட்டும்தான் கை வைப்பாரு, வெளியே வைக்க மாட்டாரு. அப்ப நான் வரட்டுமா? அங்க மங்கா கடைக்கு இருக்கா, நீண்ட ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கு இருக்கா. ஐட்டம் நல்லா இருக்கா இல்லையா? பிச்சைக்காரில இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் அங்கதான் போய் வச்சுக்கிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல ஓனரா இருக்கிறத விட மங்கா ஹோட்டல்ல போய் சப்ளையரா இருக்கலாம். பூர்வ ஜென்ம பழம் தான் அடிச்சிடலாம். அம்மா குறுக்க உடைச்சு விட்டாடா, கொன்னுடுவேன். ஓத்த போது மங்கா வாங்கண்ணே வந்து வைக்கிறேன். சரி சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐட்டமுமே சூப்பரா இருக்கு. நீ எதை என் வாயில வச்சாலே எனக்கு ஓகே தான். வைக்கிறேன், சீக்கிரம் வை. Balu, leave me. Listen, Balu. Will you shut up? ఆవిడ సాయంకాలం కదా వచ్చేది. కలిసి ఉంటే కలదు సుఖము, కలిసి వచ్చిన అదృష్టము. శభాష్. வாடா பிட்டு, என்ன கட்டிங்க? இல்ல, ஷேவிங். சேவிங்க? மூஞ்சில 3 முடி முளைக்கல. ஷேவிங் பண்ணா அதுவா வளரும், நீ முதல்ல பண்ணு. ஐயோ, நீ ரொம்ப முத்தி போயிட்டடா. சரி வா உக்காரு. ஏண்டா புடியா, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? எவ்வளோ? 20 தான். அது என்ன பெருசுங்கள் கிட்ட மட்டும் 10, என்கிட்ட 20. இருக்கிறத இழுக்கிறத விட இல்லாததை இழுக்கிறது கஷ்டம்டா. ஆமாண்டா, உனக்கு இப்ப எதுக்குடா ஷேவிங்? உள்ள இல்லாத பொம்பளையும் மீசை இல்லாத ஆம்பளையும் இந்த உலகத்துல வாழறதே வேஸ்ட். ஓஹோ, நீ பிஞ்சில பழுக்கலடா, பழுத்துதா பிஞ்சு இருக்க. பார்வை ஆறுமுகம் தான் கைய வச்ச தூள். அம்மா, குளிக்கிறதுக்கு வெந்நீர் கொடுங்கம்மா. எங்க இருந்துடா வர்ற? கிரிக்கெட் ஆடிட்டு வரேன். அப்படியா? ஏமா, புள்ளை இல்லாத பொம்பளையும் மீசை இல்லாத ஆம்பளையும் இந்த உலகத்துல வாடுறது வேஸ்டான், உனக்கு தெரியுமா? யாருங்க சொன்னா? ஏண்டா, யாரா சொன்னது? ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்களை கேட்டா நீங்க பையனை கேக்குறீங்க. சொன்ன வீட்டை கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது?
சொல்லுங்க சார், இதை யாரு சொன்னது? அது அது தாத்தா சொன்னாரு. ஒரு தடவை அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். அப்படியா? வளர்றதுக்கு முன்னாடியே மூஞ்ச சரைச்சுக்கிறோன்னு உங்க தாத்தா சொன்னாரா? உன்ன முளைச்சு 3 இலை விடலாம். உன் பையன் பெரிய ஆளு மாதிரி சவர கடையில போய் சேவிங் பண்ணிட்டு வர்றான். ஏதோ தெரியாம பண்ணிருப்பான். தெரியாமலாம் இல்ல, வேலையெல்லாம் பண்ணிட்டு வர்றேன். இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு வந்தனு வையே, உன்னை மொட்டை அடிச்சு உள்ள உட்கார வச்சிருவேன். எல்லாம் விவசாயத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. ஆமாண்ணே. ஏண்டா கைப்புள்ள, என்னண்ணே? வயலுக்கு மத்தியில் இருக்கிற அந்த வைக்கோல் மஞ்சத்தை பார்த்தா உனக்கு என்னடா தோணுது? எனக்கு ஒரு அளவும் தோணல. உனக்கு என்னடா தோணுது? நல்ல நிலா வெளிச்சத்துல அந்த மஞ்சம் மேல மங்காவோட சரசம் பண்ணணும்னு தோணுதுடா. பண்ணிட்டாலும் அரை செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையா? பாவனா அந்த மங்கா. என்னடா ரொம்ப சீப்பா எடை போடுற? மங்கானா யாரு? யாரு? ரம்பா, உருசி, மேனகா, திலோத்தமா, இவங்க 4 பேரையும் ஒரு பாட்டில போட்டு அப்படியே கலக்கி வெளியே எடுத்தா அது மங்கா. நான் சொன்னது உண்மை, மங்காவில்ல. நீங்க வர வர மங்கா கிட்ட ரொம்ப மயங்கிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்டா, அந்த மங்காவை பத்தி நினைச்சாலே மனசுக்குள்ள லகலக்கலக்கலக்கலக்கலக்கன்னு என்னமோ நடக்குது. அவளை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி தெரியறாடா. அதற்கிட்டும் நான் போற ரூட்டு ரைட்டுங்கிறியா ராங்குங்கிறியா? நீங்க போற ரூட்ல தானா இருக்கு அது. வணக்கம் பிரசிடென்ட் ஐயா. வணக்கம். 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஐயா செத்துப்புட்டாரியா. நான் வந்து அவனை புடக்கி வைக்கணுங்கிறியா? அது இல்லையா. வேற என்ன சொல்லு? எங்க அப்பா சாவும் போது எங்க அண்ணன் தம்பி கூட தகராறு உண்டு பட்டாரியா. அந்த தகராற நான் தீர்த்து வைக்கணுங்கிறியா? ஆமாங்க ஐயா. சரி, உன் அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டிட்டு சரியா 10 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரணுமா ஐயா? இல்ல, மங்காவோட டிஃபன் சென்டருக்கு வந்துருங்க. சரிங்க ஐயா. நீ வாட. மங்கா, இன்னும் 2 இட்லி. எவ்வளவு வேணுமோ அது ஒரே தடவை சொல்லலாம்ல. ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை வந்துட்டு போயிருவல்ல. என்ன யோசிக்கிறீங்க? அது நீ மளிகை சாமான் எங்க வாங்குற? ஊருக்கு வெளியில இருக்க அண்ணாச்சி மளிகை கடையில ஹோல்சேல் ரேட். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எல்லாருக்கும் சாமான் சப்ளை பண்றது நான் தான். இந்த ஊர்ல நான் விற்கும் போது நீ எப்படி வெளியாட்ட போய் வாங்கிக்கலாம்? சரி மங்கா, சாயந்தரம் என் கடைக்கு வா. மொத்த சாமானையும் அள்ளி வீசுறேன். வரியா? வரேன். ஐ ஜாலி. மங்கா வாங்க. சூடா அதை எடுத்து வாயில வை. நெருப்பு வை. செருப்பு. அண்ணன் இட்லி. மரியாதை. இதெல்லாம் தேவையாடா? வணக்கம் வணக்கம். உட்காருங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும். என்னடா உங்களுக்குள்ள தகராறு? எங்க அப்பா கிட்ட 17 மாடு இருந்தது. அதுல பாதியை பிரிச்சு எங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு மீதி எங்களுக்கு சரிசமா பங்கு போட்டுக்கன்னு செத்து விட்டாரியா. ஓ ஐ சி. அப்ப அப்படியே பண்ணுங்க. எப்படி பிரிச்சுக்கணும்னு தெரியலையா ஐயா? இது என்னடா தெரிய வேண்டியிருக்கு? பெரியவனுக்கு பாதி அப்படின்னா 17ல பாதி 8. மீதி 8 நீங்க 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சுங்க. லூசாடா நீ? ஐயா, அதை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு சொல்லுங்க ஐயா. இதனையா கேள்வி? பெரியவனுக்கு 7 கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் 5 எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டா எங்க ஐயா வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போயிடுயா. ஓ, அப்போ ஒரு வேலை செய்யுங்க. ஒரு மாட்டை வித்துட்டு மீதியை பங்கு போட்டு எடுத்துங்க. அது எங்க குலதெய்வம் ஐயா, விற்க முடியாது. அப்புறம் எப்படா பிரிப்பீங்க? அது தெரியாம தானே உங்ககிட்ட வந்தோம். நான் சொல்லட்டுமா? என்ன நீ சொல்றியா? வா வந்து சொல்லு. சட்னி எடுத்து வை. சரிமா. பேப்பரை வரீங்க. நீ சொன்ன எதை வேணாலும் வெடிப்பேன். இதோ இவங்க கிட்ட இருக்கிறது மொத்தம் 17 மாடு. இது என்னோடது. அப்ப 18 மாடு இருக்கு. இவங்களோட அப்பா சொன்ன மாதிரி பெரிய பையனுக்கு எத்தனை? அதுல பாதி. அப்போ 9. இதே எப்படி சொல்லும்? உன்னோட மாடு ஒண்ணு இருக்கு. என்னது நானே எடுத்துக்கிறேன். இப்ப எத்தனை இருக்கு? 8 மாடு. 2 பேரும் 4 பிரிச்சுக்க வேண்டியதான். மூளை கூட அபாரமா இருக்கு. கேட்டீங்களா? அப்படியே பிரிச்சுங்க. ரொம்ப நன்றி ஐயா. வரேன். வாங்க வாங்க. கைப்புள்ள சொல்லுங்கண்ணே. இன்னில இருந்து எல்லா பஞ்சாயத்தும் இங்கதான்டா. எதுக்காகண்ணே? அண்ணன் உங்களோட மங்கா நல்லா தீர்ப்பு சொன்னதுனாலயா? வைத்தியக்கார
மங்கா சொன்னா ஒண்ணு, நான் சொன்னா ஒண்ணா? ரெண்டு ஒண்ணு தானடா. ஒரு தேவதை வரப்போறா. என்னடா பழைய அம்பாசிடர் கார டிங்கர் பண்ணி புதுசா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் என்னடா மூச்சுல? அது கடைக்கு வரவங்க எல்லாம் என்ன பார்க்கும்போது நான் கிளாமரா இருக்கணும்ல. அடி கல்லாவோட நின்னாலே நீ வெளியே தெரிய மாட்டே, இதுல உனக்கு கிளாமர் வேறயா? டேய் நான் டவுன் வர போயிட்டு வரேன், கொஞ்சம் கடையை ஜாக்கிரதையா பாத்துக்க. அது மங்கா பூஜைகள் செய்தேன் பூக்களை கொண்டு தரிசனம் தருவாய் பெருமானே, இன்றும் அருள் தருவாய் ராமா, இன்றும் வரம் தருவாய் ராமா. பூஜைகள் செய்தேன் பூக்களை கொண்டு. காஃபி. லக்ஷு, உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. 10 வருஷமா மிஸ்டர் சென்னையா இருந்தேன்னு சொல்றீங்களே, அதை 4 பேர் பார்க்க வேண்டாமா? ஒன்று பண்ணுங்க, நாளையில இருந்து டைட்டா டிஷர்ட் போட்டுக்கோங்க. ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிற உங்க உடம்ப எல்லாரும் பார்த்து வயிறு எரியட்டும். லக்ஷு, மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர உலகத்துல வேற எது வேணாலும் மாறும்னு மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் மார்க்ஸா? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸா? இவன் யாரு? பழைய லவரா இருக்குமோ? லவ்ல சந்தேகம் இருக்கக்கூடாது. யோகி, 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 எந்திரிங்க யோகி, காஃபி ரெடியா இருக்கு. எழுந்துருங்க, காஃபி ரெடியா இருக்கு. அங்கிள், யார் மணி? நான் லலிதா. யோகிய பாக்குறதுக்கு பாம்பேல இருந்து வந்திருக்கேன். யோகியா? யோகி, டே யோகி, எழுதுறீங்கிறது. யோகி மாமா, 2 பேரும் கொஞ்சம் வரீங்களா? யாரு? லலிதா. யோகி, யாரா அந்த பொண்ணு? லலிதா. அதைத்தானடா அவளும் சொன்னா. கேட்டதுக்கு உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொன்னா. அவ லலிதான்னா அப்ப இவ யாரு? யோகி, என்ன நடக்குது இங்க? அத நான் சொல்றேன். நான் லலிதா, இவளும் லலிதா. நான் ஜெயலலிதா, இவ என் தங்கச்சி விஜயலலிதா. எது போய் விஜயலலிதா? லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா 25 வருஷமா ஒன்னு அக்கா தங்கச்சியா வாழ்ந்ததெல்லாம் பொய்யாயிடுமா? எவ்வளவுதான் இருந்தாலும் இவன் அக்கா. சில சமயம் ஒரிஜினல் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜெராக்ஸ வச்சு மேட்ச் பண்றோம்ல, இப்ப அப்படிதான் இருக்குது. என்னடா பேசிட்டு இருக்க? இவங்க 2 பேர்ல யாரு ஒரிஜினல், யாரு ஜெராக்ஸ்? அவதான் ஜெராக்ஸ். ஆமா, நான் தான் ஜெராக்ஸ், அவதான் ஒரிஜினல். 25 வருஷ காலம் என்ன பெத்த என் அப்பா அம்மாவை நான் மறந்துட்டு வந்தேன்ல, அப்படிப்பட்ட பொண்ணு நான் தான் ஜெராக்ஸ். என் தங்கச்சி ஒரிஜினல். இருந்தாலும் நான் அவளை பார்க்க போகல, அவதான் என்ன பார்க்க வந்திருக்கா. அவளோட காதல் தான் ஒரிஜினல், என்னோட காதல் தான் ஜெராக்ஸ். லலிதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஜெயா ப்ளீஸ் அழாத, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மனசு பாடுபடுறதுக்கு எனக்கு புரியுது. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டமான நிலைமையில வந்து சேர்ந்தா தெரியுமா? இல்ல மாமா, இந்த அக்கா தங்கச்சி பிரச்சனை தீரணும்னா நான் 2 நிமிஷம் இவங்க கிட்ட பேசியே ஆகணும். 2 minutes. அவ யார் யோகி?
லலிதா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். பாரு, அன்னைக்கு நடுராத்திரி நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்ட. எங்க மாமா திடீர்னு என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் யாருன்னு காட்டுறது? அப்புறம் நானும் லட்சுமி சேர்ந்து இவளை செட் பண்ணோம். இவ ஒரு நடிகை, என் வைஃபா நடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லவே முடியாதுமா. ஏன்னா அவ 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சிட்டா. 25 வருஷமா ஒன்னாவே இருக்கீங்க, உன்னை நம்ப மாட்டாளா? வா. அக்கா, நீங்க எந்த மாதிரி நிலைமையில இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. லலிதா, லலிதா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன ரொம்ப நல்லா புரிச்சு வச்சிருக்க. என்னாலதான் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ஜெயா, ஐயோ, இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த லலிதா வந்துட்டா தெரியுமா? என்ன ஏன் முகத்தை மூடி இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. கார்ல் மார்க்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சேஞ்ச் ஆயிட்டேன். அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரியே இருக்கீங்க. லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, போங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் காட்டுங்க, வயிறு எரியட்டும். டேய் லக்ஷ்மி. என்னடா இது? மாற்றம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் மாறாதது, மத்தது எல்லாமே மாறும். அப்பா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பாத்து போக கூடாதா? இவன் இப்படி தலை தெரிச்சு ஓடுறா. அப்ப நான் கிளம்புறேன். சரி, நீ ஸ்டேஷன்ல இரு. வேணும்னா அவனுக்கு கால் பண்றேன். டேய், லக்கேஜ்ல எடுத்துறச்சுல? ராகவன் தானே? சரி, கால் பண்றேன். பாய். இதான் அவர் வீடா? ஏய், இப்ப புரிஞ்சிருச்சு அவ ஏன் ஓடுனான்னு. அவர்கிட்ட கேஸ் எதுலயாவது மாட்டி இருப்பா. பார்த்தா மரியாதை போயிடுன்னு ஓடிட்டாய். அவளை பத்தி அப்படியெல்லாம் பேசாத, அவ சுத்த தங்கம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போலீஸ பார்த்து ஓடுறா அவ. டவுட்டே இல்ல, அவ ஒரு ஐட்டம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா? எடுத்துக்கோங்க. இந்தாங்க. Thank you. நல்லா இருக்கா? நல்லா இல்ல. ஆமா, ஏன் அப்படி தலை தெரிச்சு ஓடுன? அதான் ஸ்டவ்ல பால் வச்சிருந்தேன். அம்மா, எதிர் வீட்டுல யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. அப்பா பொண்ணு அதான் இருக்கும். அவரை பார்த்துக்கிட்டே நான் வச்ச பாலை மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை பால் பொங்கி ஊத்தி இருக்கும். இப்போ தெரிஞ்சிருச்சா சுத்த தங்கம்னு? என்ன தங்கம் வாங்கி தரீங்களா? அவன் வாங்கி தர மாட்டான், நீ உள்ள போ. காஃபி சூப்பர். என்னடாச்சு? காஃபி. அது காஃபி இல்லடா, டீ. அப்பா, நம்ம வரும்போது எதிர் வீட்ல இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீட்ல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே? ஓகே. ஏய், எங்க ஓடுற? நில்லு. யோகி. மாட்டிக்கிட்டியா? சரி, கண்ணை மூடிக்கோ. ஏய், திருடி, ஏமாத்திட்ட ஓடுற. நில்லு. யோகி, ப்ளீஸ். என்ன ஏமாத்திட்டு ஓடலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். மறுபடியும் ஒரு முத்தம் கூட. இதுல இது வேற. अरे आप आओ ना, क्या सोच रहे हो? योगी आओ ना, हुक डालो ना, आओ ना योगी, हुक डालो ना. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஹூக்க கட்டவும் இல்ல, போடவும் இல்ல. आपको तलब तो कुछ गलत नहीं हुआ. आओ ना योगी. எல்லாம் ஓகே. அந்த இடத்துல இலை எதுக்கு? ஃப்ளூட் வச்சிருக்கலாமே. இல்ல, இலை வேண்டாம். आप कौन है? आप कौन है? योगी, योगी, आप चोर, चोर, चोर. मामा. ஜெயா, என்னம்மா என்னாச்சு? ஏமா அழுகுற? யாரு உள்ள? நோ 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 நோ, வெயிட் 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 வெயிட். அது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரூம்ல எதுவுமே நடக்கல. இவங்க ஹூக் போட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால உதவி பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹூக் போட்டேன், அவ்வளவுதான். ஹூக் மாட்டியா? நல்லா தேக்க மரங்கள கட்டி வச்சாங்க எல்லாரும். ஊசியா குத்துனா. மாமா விடுங்க. மாமா விடுங்க மாமா. என்னாச்சு? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆமா, இவரே போலீஸ் தான். எஸ்பி.
என்னாச்சு ஜெயா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? मैंने सोचा आप मेरे पीछे थे, इसलिए मैंने बोला होक डालो। उस समय ने बेशरम आदमी ने मुझको होक डाल दिया। ஏய் உன் பொண்டாட்டி ஜாக்கெட்ட போட்டு விட்டான்னு ஒருத்த நிக்கிறா, இவனை பாத்துக்கிட்டு நிக்கிறியாடா? இருங்க. நான் ஹூக் போட்டது அவரோட பொண்டாட்டிக்கல, இவங்களுக்கு. அவங்க தான்ப்பா இவன் பொண்டாட்டி. இவங்க இவளோட தங்கச்சி. இவங்க தங்கச்சி. ஓ என்ன சார் இது? நான் உங்களை ரொம்ப டீசென்ட்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி நடந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஐயோ இல்ல சார், ஒரு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இது எங்க பாருங்க, ஸ்ரீகாந்த் ஐயா இவன் தான். இவர்தான் மிஸ் ஆயிட்டாரு. ஸ்ரீகண்ட் ஐயாவா? எங்க குடும்பம் பாப்பா. இந்த ஆளு நல்லா தெரியுமே நமக்கு. எப்போத்துல இருந்துங்க? இப்போ ஒரு வாரமா தான். நீங்க யாராச்சும் இவனை பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் ஐயாவா? இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. லக்ஷ்மி, அன்னைக்கு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அவர் பேர் கூட இதே பேர் தான். என்னது? எப்போ? எங்க? 2 days பேக் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து. ஓ அவரா? அந்த பூசாரியோட பேரா? ஆமா, அவரோட பேர் கூட ஸ்ரீகண்ட் ஐயா தான். ஓகே. எனிவே யாராவது இவரை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா சார். ஏ லக்ஷ்மி நில்டா. அந்த எஸ்பி தேடிக்கிட்டு இருக்க கிரிமினல்ஸ் நாம தான். இப்ப என்ன பண்றது? மண்டைய போட்டு குழப்பிக்காத. அவர் இருக்கிறதே நம்ம வீட்டு எதிரில தான். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம். அவர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட். அப்போ இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். கீரையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு புளிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாதுடா. அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இறைய வைக்கணும். நமஸ்தே. ஜெயா உள்ள வாங்க. ஜெயா எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னாதான் நான் வருவேன். பாருங்க, என் புருஷன் ரொம்ப சந்தேகப்படுவான். காலையில் அதனாலதான் கத்துனேன். சாரி. தெரியும் ஜெயா, நீ அந்த வீட்டுல சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். பக்கத்து ரூம்ல தங்கச்சி கூட ஜாலியா இருந்துட்டு அவ ஊ மேல சந்தேகப்படுறான். ராஸ்கா. தெரியும். என்ன பண்றது? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்க மாதிரி புருஷங்க எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் குருடி மாதிரி தான் இருக்கணும். நீ குருடியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஜெயா. உனக்கு நான் கண்ணா இருக்கேன். உட்காருங்க. தேங்க்ஸ். அது சரி, இது கல்யாணத்துல வாசிக்கிற பிபியா? மேல ஒண்ணுமே இல்ல. இதுவா டபுள் பேர். என் பொண்டாட்டி இருக்கும்போது வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி இல்லாம வேலையே இல்ல, துரும் பிடிச்சு போயிருக்கு. நான் உனக்கு காலையில ஹூக் போட்டுட்டேன்ல, அதனாலதான் இப்ப எடுத்து இதை தொடச்சிட்டு இருக்கேன். அதான் இப்ப நீ பாக்குற. காலையில நீங்க என்னோட டாட்டூவை பார்த்துட்டு வாழை இலை சாப்பிடுறதுக்கு ஃப்ளூட் போடுன்னு ஒரு புத்திசாலியான விஷயம். சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஃப்ளூட் சங்கீதத்தை கேட்கலாம்னு தான். பாருங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு கூப்பிடலான்னு தான் வந்தேன். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். அப்பா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜெயாமா. ஜெயா அம்மாவா? வா நம்ம பொண்ணை பார்க்கலாம். நம்ம பொண்ணா? இங்க இப்போ நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். என்னமா பண்ணிட்டு இருக்க? ஜெயா பாத்து எந்திரி. பாத்து எந்திரி. உனக்கு ஒண்ணும் ஆகல? உனக்கு ஒண்ணும் ஆகல? ஏதாவது அடிபட்டிருக்கா? டாக்டர் போன் பண்ணுவா. நீ ஓகேல? நானும் தான் கீழே விழுந்தேன். ஆமா, இவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அதனால தான் ஃபர்ஸ்ட் நீ நெக்ஸ்ட். என்னடா பண்ற? டேய், இன்னைக்கு எஸ்பி வீட்டுக்கு வராருல, அதனாலதான் தண்ணியில ஓட்காவை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா அவரு தண்ணி குடிக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படி ஐடியா? சூப்பர். இன்னைக்கு எப்படியாவது எஸ்பியை குடிக்க வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரணும். டேய் யோகி, எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வாடா. ஓகே, தெரியல, நான் பாத்துக்கிறேன். கட்டுங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒரு பாட்டில் அப்படியே குடிச்சிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? இந்த ஷாம்பெயின், ரம்,
விஸ்கி, பிராந்தி, பியர், வோட்கா, வைன், ஜின் இதை தவிர வேற எதையும் குடிக்க மாட்டேன். இதை விட்ட வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்கா சார்? ஏன் இல்ல, கருப்பட்டி இருக்கு, வீரா, ஸ்பிரிட், ஃபாக்ஸ். சார் சார் கொஞ்சம் வோட்கா. மங்கா நம்ம கடைக்கு தான் வர்ற மாதிரி தெரியுது. அடே சீனு, என்னப்பா? கடையில எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்கு. நீயே டவுனுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நானா? நீதான் அவரை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு வா. போ போடா சீக்கிரம். நான் கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா நீ கரெக்ட் பண்ணிட்டியா? வா மங்கா வா. என்னடா வேணும்? குடு. இந்த சாமான்லாம் கொடுங்க. சாமான் லிஸ்ட் ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. இத காய வைக்க கூடாது. அது என்ன? ஊர்ல உள்ளவங்களுக்கு நான் இத வைப்பேன், உனக்கு மட்டும் விசேஷமா வைப்பேன். நீ யாரு? உனக்கு நான் மோசம் பண்ணுவனா? என்னங்க பொண்ணு வந்து கேட்டதுக்கு மளிகை சாமான் கொடுக்க மாட்டேனீங்களாமே? ஆமா, நீ வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நீங்க வரும்போதெல்லாம் மளிகை சாமான் அள்ளி அள்ளி கொடுத்தா நான் முக்காட போட்டு போக வேண்டியதுதான். அது இல்ல, பணம் வந்த உடனே கொடுத்துடுறேன். நீ கொடுப்ப, பணம் எங்க இருந்து வரும்? கேக்குறப்பெல்லாம் குடுக்கற கடனும் கடல்ல போடுற கல்லும் திரும்பி வராதம்மா. போய் வேலையை பாருமா. அது இல்லைங்க. என்ன இல்லைங்க? போம்மா, உனக்கு குடுக்கறதுக்கா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அம்மா போலட்டா மங்காவை வந்து பேச்சு விடுவாங்க. நல்ல காரியத்துக்கு போறப்ப நந்தி மாதிரி குறுக்க வராதிங்கடா. ஆத்தாடி ஒரு வழியா வந்தாச்சுடா. புலிராஜா வா வா உட்கார். மங்கா என்ன வேணும்? அஞ்சு தண்ணி விடுமா. இவளுக்கு என்ன பத்தொங்கி போச்சு? என்னன்னு போய் பாரியா. ஐயோ புலிராஜா, ஏய் புலிராஜா. ஆத்தாடி நன்றி மங்கா. எழுந்திரிச்சிட்டான். சுட சுட ஒரு பிளேட் உப்புமா தரியா? பசிக்குதுமா. கொண்டு வரேன். டேய் புலிராஜா, இது உனக்கு ஓவரா தெரியல? எதுக்கு சைக்கிள் இவ்வளவு அவசரமா மெதி மெரிச்சு ஓட்டிட்டு வந்த? நான் வேண்டபடி மிதிக்கலடா. மங்காவோட டிஃபன் சென்டருக்கு வரணும்னு நினைக்கும் போது என்னை அறியாமலே என் காலு மோட்டை வச்சு சக்கர மாதிரியே கிரு 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 கிட்ட சுத்த ஆரம்பிச்சிருது. மங்கா ரெடி ஆயிடுச்சா? இது ஒரு நிமிஷம். டேய் பிரசிடென்ட் வரேன்டா. காரமா முடிச்சு வந்துட்டான். வணக்கம் வணக்கம். என்ன பிரசிடென்ட், இப்பெல்லாம் பஞ்சாயத்துக்கு போறதை விட்டுட்டு மங்கா டிஃபன் சென்டருக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஊரே இங்கே தானடா இருக்கு. மங்கா இதை வச்சுக்க. மாப்பிள்ள பாத்தியா? என்னங்க இது? செல்போன். அதான் எனக்கு எதுக்குன்னு தான். அது கனெக்ஷன்ல இருந்தா நல்லா இருக்கும் தான். அது செல்போன் கனெக்ஷன் இருந்தா நல்லது அப்படின்றாங்க. நல்லா சமாளிக்கிறான். அதாவது மங்கா, நேத்து நீ ரொம்ப நல்லா தீர்ப்பு சொன்னல, அதுக்கு என்னோட சின்ன பரிசு. யாத்தே ஐட்டங்காரன் தான். வாங்கி வச்சுக்க. மங்கா ஜாக்கிரதை. எங்க பிரசிடென்ட் எப்போ சின்னதா கொடுத்து அப்புறம் பெருசா பிடிக்கிடுவாரு. ஜாக்கிரதை. வாங்கி முடுங்கடா. மங்கா வெடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாய். பிரசிடென்ட் போனை ஃப்ரீயா கொடுத்து கனெக்ஷனை ஃப்ரீயா போடலாம்னு பாக்குறான். கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் ஃபிகரிங் பிக்கப் ஆகுதுடா. என்ன உயிரை கொடுத்தாதான் பிக்கப் ஆகும். உயிரே போனதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணானா பிச்சுக்கிட்டு போனானா? மண்டையில மசுறு தான் இல்லனாலும் மூளையும் இல்ல. உயிரை கொடுக்கணுங்கிறது அது இல்லடா. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய துணியணும். ஓஹோ. இப்போ சினிமாவுல ஹீரோயினுக்காக ஹீரோ சண்டை போடுவான்ல, அந்த மாதிரி தான்டா சொட்ட. அப்ப நம்மளும் சண்டையை போட்டு அவன் மரத்துல அடிச்சிருக்கோம். ஆனா எவனை போட்டு அடிக்கிறது? அவன் தான் சிக்கிட்டான்ல. அவன் ரொம்ப நேரமாவே மங்காவை கண்ணுட்டுக்கிட்டு தான் இருக்கான். இத வர்ற இதுக்கு முன்னாடி மங்கா டிஃபன் எடுத்துன்னு போய் வச்சா டச்சிங் வச்சாண்டாவே. என்ன பண்ற? சூடா இருக்கு. என்னதான் டீ சூடா தான் இருக்கும். டே போஸ், இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. வா ஒரு கை பாப்போம். வாடா. டேய் ஒரு கை ரெண்டு கையை பாத்துருவோம். இப்ப நம்ம எல்லாரும் மக்கா முன்னாடி கதாநாயகன் ஆயிட்டோம். வாய மூடு, காடை போடு. நீ ஒரு இழியில
பாடி மங்கா வந்துட்டாடா. எங்க? அங்க இல்லடா, இங்க. மங்கா நம்ம எல்லாத்துக்கும் ராணி தானே. மங்கா மேல உனக்கு இருக்கிற பைத்தியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. அந்த பைத்தியத்தை ஓட விட தாண்டா வந்திருக்க. யார் அந்த புண்ணியவா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்கோங்கடா. என்னடி உன்கிட்ட வச்சுக்கிறது? தெரியுது இல்ல, அப்ப எல்லாத்தையுமே சுருட்டி வைக்கிறது நல்லதுடா. இந்த அடி அடிக்கிற, இந்த அடியை நான் தாங்க மாட்டேன்டா சாமி. ஒவ்வொரு அடிக்கும் பார்த்து 6 மாசம் எதிர்க்க மாட்டாங்க போல இருக்கு. ஜாக்கிரதையாவே இருக்கணும்டா. ஜாக்கிரதையா இல்ல, 10 அடி தள்ளியே நிக்கணும்டா. அந்த பக்கம் ரபடிகளவே அடிச்சு கிழிச்சிருக்கானா, அவ யாரா இருக்கும்? அவளையே போய் கேட்டுறலாம். மங்கா, என் செட்ல 4 பேர் இருந்தாங்களே, இந்த சண்டைக்கு மூல காரணமே அவனுங்க தான். ஓ அப்படியா? அந்த தடியனுங்க மகா மோசமானவனுங்க. ஜாக்கிரதடா கண்ணா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, யாரு? மங்கா, நான் தான் பந்து பிரகாஷ். யாரு? டாக்டர் பந்து பிரகாஷ். ஓ அப்படியா, சொல்லுங்க. மங்கா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ தப்பா நினைக்க. கேளுங்க. நீ யாருன்னு சொல்ல. டைம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். சரி, வச்சுட்டுமா? வச்சிடுங்க. ஐயோ, உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ? என் பேரு மங்காங்க. ஓ, உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீ தானே புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ண? ஆமாங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருக்கா? இருந்தா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். சீக்கிரம் சொல்லுமா, மாப்பிள்ளைய சீக்கிரம் பாத்துறேன். ஸ்வப்னா, எல்லாருக்கும் துணி எடுத்திருக்கேன், இத உள்ள வை. இப்ப இதெல்லாம் எதுக்குமா? இருக்கட்டுமா. இப்ப போனாரே, யார் அவரு? அவர் கல்யாண தரகரு. பெரிய பொண்ணு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் முடியறதுக்குள்ள என் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரு. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ₹1,00,000 வரதட்சணை, அதுவும் இல்லாம கல்யாண செலவு. இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? அப்ப வர்றீங்க. எப்படி தீர்ப்பு? வணக்கம். என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? அடுத்த வாரம் நம்ம ஊர் திருவிழா வருதுல, அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி கூட தான் வருது. அதுக்கு என்னங்கடா? இந்த தடவை கோயில் திருநாள போன தடவை விட நல்லா பண்ணலான்னு தான். இந்த ஊருக்கு பிரசிடென்ட் யாரா? நீதான். அப்ப முடிவுகள் எடுக்க வேண்டியது யாரு? கேஞ்சிது. இந்த தடவை நம்ம ஊர் திருவிழாவை பிரம்மாண்டமா நடத்தலாம். என்ன ப்ரோக்ராம் வைக்கலாம்? ஸ்ரேயாவை கூப்பிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கலாம். நடக்கிற விஷயத்த சொல்லுடா. ஒண்ணு பண்ணலாம். என்ன? நம்ம மங்காவை வச்சு ஒரு நாடகம் பண்ணலாம். ஆகா, அவன் சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்கு, இவரு சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்கு. மங்கா மட்டும் டிராமாவில் நடிச்சிட்டு ஜனங்க வருவாங்க. ஓகே, நாடகம் நடத்துறதுக்கு மங்கா ஒத்துக்குமானதான். ஒத்துக்குவா? ஒத்துக்கிட்டானே வச்சுக்குவோம். என்ன நாடகம் போடுறது? என்ன இருக்கு? சத்தியவான் சாவித்திரி தான். சத்தியவான் சாவித்திரி, சதி சக்குபாயி, நியூ வேவ் பாய்ச்சுங்கடா. ஆமாங்க, மங்காவுக்கு பாஞ்சாலி கேட்டு தான் பொருத்தமா இருக்கான். அப்ப திரௌபதி நாடகம் போட்டுருவோம். துரியோதனன் தானே திரௌபதி சிலையை எழுப்பான். அதே தானே அந்த கேரக்டர். ஏங்க இந்த சேலையில இருக்கிற நாடகத்தை வச்சுக்கிருவோம்.
நீங்க ரிப்பன் வெட்டுற நாள்ல இருந்து மங்கா அந்த கோலத்துல பாக்குறப்ப துடியா துடிச்சுக்கிறேன் நானு அப்படிட்ட பாத்துங்க புலிராஜா உனக்கு மட்டும் கிடையாது நம்ம பிரசிடென்ட்டுக்கு அதே ஆசைதான். அந்த கேரக்டர்ல நடிக்க மங்கா ஒத்துப்பாள? ஏதாவது செஞ்சு ஒத்துக்க வைங்கடா போங்க. என் மகராசா நல்லா இருக்க மங்கா. மங்கா கொண்டு வரட்டா? வோட்கானா தண்ணி கொஞ்சமா இருக்கணும், வோட்கா ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே சார். டேய் லக்ஷ்மி, டேய் பாட்டில் காலி. யார் குடிச்சிருப்பாங்க? டேய் கன்ஃபார்ம் அந்த ஜோசியர் தானே குடிச்சிருப்பாரு. மேல பாத்துக்கிட்டு குரு சனி எல்லாம் கூப்பிடுறாருன்னா கண்டிப்பா இவராதான் இருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஹாய் லலிதா. ஹாய். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? நோ தேங்க்ஸ். டேய் குடிக்கிறதுக்காக அங்க ஒரு மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடா சொல்றது? ஜெயா ஜெயா அப்பா கடவுளே, நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது ஆள் வர போறாருன்னு நினைக்கிறேன். புது ஆளா? ஆமாப்பா, நீங்க தாத்தாவாக போறீங்க. இனிமே தாத்தாவும் பேர புள்ளையும் ஒரே ஆட்டம் தான் வீட்டுக்குள்ள. தாத்தா ஆயிட்ட, நீ தாத்தா ஆயிட்ட. ஆமால. டேய் யோகி, பரவாயில்லடா, சாதிச்சுடா நீ. ஒரே பால்ல சிக்ஸர் அடிச்சிட்ட போ. அப்பா திருப்தியா இருக்கு. ஜோசியரே, அடுத்தது ஆக வேண்டியதை கவனிக்கணும். சொந்த பந்தங்க எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதுக்கே விருந்து வைக்கணும். கங்க்ராச்சுலேஷன். பேட்டிங் பிட்ச்ல ஷார்ட் பால் போட்டா யார் வேணாலும் சிக்ஸ் அடிப்பாங்க. ஜெயா, கடைசியில் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துருச்சா? ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தாது பித்தம், ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாது கர்ப்பிணியா? இது மாறவே மாறாதா? அப்படின்னா நீ பிரெக்னன்ட் இல்லையா? இங்க பாருங்க, எனக்கு ஏதோ கஷ்டம்னு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். என் மானத்தை விட்டுதான் இந்த கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னா நான் என்னைக்கும் என் உயிரை விட்டுருப்பேன். என்ன நம்புங்க லக்ஷு, எப்பவும் சரி என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. டேய் லக்ஷ்மி, நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட பையனடா? மேஜிஸ்ட்ரேட்டோட பையனா இருந்தா ஃபீலிங்ஸ் இருக்காதா? நீ சாப்பிடுறத தான் நானும் சாப்பிடுறேன். இங்க பாரு யோகி, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன் குடும்பத்துல ஜெயா ஒன்னாலதான் பிரெக்னண்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும், இல்லன்னா இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல. லலிதா பாரா, சொத்து வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா லலிதா போயிட்டா என்னால முடியாது. நானே போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னப்பா சொல்லணும்? அப்படி என்ன என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற? இப்ப சொல்லு. அது அது மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எப்பவுமே சின்னவங்க தான் முதல்ல பேசணும். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இனிமே என்ன, ஜெயா ஒரு குழந்தைய பத்தி நம்ம கையில கொடுப்பா. நாம சொத்து எல்லாத்தையும் எழுதி யோகி கையில கொடுக்க போறோம். நல்லதே நடக்கட்டும்பா. ஆமா, ஏதோ சொல்லணும் நீ, அது என்னன்னு சொல்லு. அது மாமா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா ஆமா, இந்த நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க ராஜா. அப்புறம் நீங்க போங்க, அவ ரெஸ்ட் எடுக்க. ஜெயா, நீ இப்ப தாயாக போற. அது அவன் ஏத்துக்கோனா மாட்டானான்னு தானே யோசிக்கிறேன். அதை விடு. என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கும் போதே நீ என்ன ஏத்துக்கிட்ட. ஜெயா, வெக்கப்படாதீங்க, வாங்க. ஐயோ, நல்லெண்ணெய்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி, வேண்டாம். ஆஹா, இது நல்லெண்ணெய் இல்ல, காய்ச்சின தேங்காய் எண்ணெய் தான். நீங்க வாங்க. ஐயோ, சொல்றத கேளு, வேண்டாம். எனக்கு எந்த எண்ணெயா இருந்தாலும் அலர்ஜி தான். என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். ஓ சாரி, அடுப்புல நான் குக்கர் வச்சிருந்தேன், மறந்தே போயிட்டேன். பாய். ஜெயா, ஜெயா ப்ளீஸ். திஷா, யார் இவரு? இவரு ஜெயராஜ், என்னோட பாய் ஃப்ரெண்ட். பட் ஒன் வே,
ஆக்சுவலி நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது என் காலேஜுக்கு செமினார்ல ஸ்பீச் கொடுக்க வந்தாரு. உண்மையாவே அன்னைக்கு அவரு ரொம்ப அற்புதமா ஸ்பீச் கொடுத்தாரு தெரியுமா? அன்னில இருந்து நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அவரை மறுபடியும் பார்க்கணும், என் லவ் அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல? இவன் எப்பவும் ஹேண்ட்ஸம் தான். ஹேண்ட்ஸமா? அப்ப உங்களுக்கும் அவரை தெரியுமா? என் தம்பியே எனக்கு தெரியாதா? ஜெயா, நிஜமாவா? எனக்கு 25 வயசு இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில வந்தேன். ஆனா அவன் 10 வயசுலயே சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா அவன் ரொம்ப நாளா செட்டில் ஆயிட்டான். யூ நோ ஒன் திங், அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். ரியலி? நீ இத பத்தி ஏன் யோசிக்காத. கூடிய சீக்கிரமே உங்க 2 பேரோட மீட்டிங்க நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க் யூ ஜெயா. அண்ணா எங்க போயிருப்பாரு? அண்ணா இங்க இருப்பாரா? எப்ப பார்த்தாலும் இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறதே வேலையா போச்சு. அண்ணா 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 யாரு? வீட்ல யாரும் இல்லைன்னா இங்க வந்து படுத்துப்பீங்களா? போட்டோம் விடு. ஏன் ஹெல்ப் பண்ண? அண்ணா உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஜெயலலிதா, உன்னோட நிஜமான உருவத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. என்னாலே நம்ப முடியலடா. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, மாஸ் ஹீரோ மாதிரி தெரியறப்போ. என்கிட்டயே காமெடியா? நீ மேக்கப் போட்டிருக்கேன்னு ஓவரா பில்டப் கொடுக்காத, புரியுதா? கடவுள் சத்தியமாப்பா, நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க. யார வேணா கேட்டுக்க. அப்படி சொல்றியா? குவார்டருக்கு காசு இருக்கு. லலிதா, என்னாச்சு? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க போங்க. யார் வந்தாலும் கதவு திறக்காதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஐயோ யாரு? உங்க அம்மா விக்க போட்டு யாருன்னு கேக்குறாங்க. லலிதா, லலிதா, லலி ஹலோ, நீ யாரு? அபரிச்சிதா. அபரிச்சிதா அப்படின்னா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நோ மோர் क्वेश्चंस. சாரி. ஜெயா, 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 एक दो तीन ஜெயா, चपाती चा प्यारा 10 11 ஜெயா, तारा तेरा एक दो तीन. லக்ஷ்மி, ஏன்டா இப்படி கத்த? டேய் லக்ஷ்மி, டேய் அவ இந்த வீட்டை என்ன நினைச்சானே தெரியல. எவனோ வந்துட்டு போயிட்டு இருக்கான். டேய் யோகி, இங்க பாரு, அவ ஒரு குடும்ப பொண்ணு, நல்ல கேரக்டர். இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்ன இந்த லாயர் கிரிமினல் ஆயிடுவான். டேய் நான் உன் பேச்ச நம்ப மாட்டேன்டா. டேய் யாருன்னு தெரியலடா. அவ ரூம்ல இருந்து வெளியில போனதை என் கண்ணால பார்த்தேன்டா. உள்ள போய் பார்த்தா அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. காலையில தானடா குளிச்சாவ. வேலையை முடிச்சுட்டு போற கிராக்கிய உனக்கு காட்டுறவா. சீக்கிரம் வா. அங்க பாரு, அவன்தான். This is superintendent of police in the department of... Oh, sorry. இந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா செருப்படுத்து அடிச்சிட்டு போயிடலாம். சாரி மேடம், சாரி. சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்பா போடுங்க. ஜிப்பா? இல்ல ராகவ் சார், நீங்க டிஐஜியா போஸ்டிங்ல இருக்கும்போது நான் எஸ்பி போஸ்டிங்ல தான் இருந்தேன். இப்போ நீங்க டி ப்ரமோட் ஆகி எஸ்பி ஆயிட்டீங்க. நான் டிஐஜி ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியும் மேடம். என்ன?
இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும்போது உங்க கண்ணு நேரா என் ஜிப்புக்கு வந்துச்சு பாருங்க. அந்த ஷார்ப்னஸ் தான் மேடம். நீங்க எஸ்பியா இருக்கும்போது அந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, உங்க கஸ்டடியில இருந்த ஒருத்தன் உங்களே ஏமாத்திட்டு ஓடுனான்ல, அந்த கேஸ் தான். அந்த கேஸ் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அத சால்வ் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. ஓ அதுவா மேடம், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துட்டேன். இப்போ நீங்க போங்க. Thank you மேடம். ஹலோ அக்கா, நான் திஷா பேசுறேன். உங்க தம்பி வந்துடுவார்ல? கண்டிப்பா வருவான். அவர் என்ன பார்த்தா தெரிஞ்சுக்குவாரா இல்லையா? பிளாக் கலர் Dress கையில ஒரு ரோஸ் வச்சிருப்பேன்னு சொன்னேன். இந்நேரம் அவ வந்திருக்கணுமே. வந்துருவான் விடு. ஓகே. திஷா, திஷா. ஹாய். திஷா, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? இவ்ளோ பெரிய மால்ல உன்னை எங்க தேடுறதுன்னு நினைச்சேன். ஆனா ஈஸியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? உன் அழக பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன் இது நீதான்னு. மத்த எல்லாருக்கும் இது வெறும் மால் தான். ஆனா எனக்கு இது தாஜ்மஹால். நான் இங்க ஷாஜகான்னா நீ தான் இதுல மும்தாஜ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. ஏய் என்ன நடக்குதுங்க? நீ யாரியா? இவ புருஷன். தாஜ்மஹால் எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன். எழுதுறதுக்கு புக் கேட்டாரு. அட்ரஸ் எழுதுறதுக்கு தாங்க. சார் எழுதுறதுக்கு புக் இல்லனா கையில எழுதுங்க. அடுத்தவன் புக்கில் எழுதாதீங்க. ஆடி. சாரி சார். அவன் கண்ணாடி வந்துறானுங்க காலங்காத்தாலியே. திஷா இருக்கிறதே ஒரு பொண்ணு. திஷா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள்? உன் பேரு திஷாவா? இங்க பாரு செல்லம், நான் தேடிட்டு இருக்குது என் லவர் திஷா. நீ குட்டி பாப்பா திஷா. நீ போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடு. போ போ. ஓகே அங்கிள், பை. எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, நீ சொன்ன திஷாவை விட எல்லா திஷாவும் வந்துட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் இனிமே வெயிட் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். நீ எதுவும் பேச தேவையில்ல. நான் போனை வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தேடி வந்த திஷா நான் தான். நீயா? என் அக்கா சொன்ன மாதிரி நீ இல்லையே. என்ன சொன்னாங்க? அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னா. அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஆக்சுவலி நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ தான் திஷான்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எனி ஐடி ப்ளீஸ்? இருக்கு. காட்டு. அத காட்ட முடியாது. கொடுக்கறேன். குடு. கண்ணு மூடுங்க, கொடுக்கறேன். உனக்காக என்ன நிச்சயம் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்காக உன்னை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்பா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு ரொம்ப நல்லவர். ஒரு தடவை அவரோட போட்டோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஐயோ, இவனா? என்ன கேஸ் அது? சார் சீட்டிங் கேஸ் சார். ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிரிமினலை கூட்டிட்டு போறதுக்காக 4 SI, 30 PC, 3 ஜீப்பு, அதுல சைரன் வேற. வேஸ்ட் ஆஃப் மணி. அப்படியே அனுப்பி விடுங்கடா. அவனை மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன். ஆந்தி வேலை அப்படியே ஜெயில தள்ளிட்டு வந்துடுறவா.